இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக காதல் விவகாரத்தில் ஒரு சிறுவனை கடத்திய பரபரப்பு புகாரின் பேரில் அவர் வீட்டின் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டனர். சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி இதனை அவசர வழக்காக விசாரிக்க தலைமை நீதிபதியிடம் முறையீடு செய்திருக்கிறார். பூவை ஜெகன்மூர்த்தியின் ஆதரவாளர்கள் அவரது இல்லத்தின் முன் திரண்டதை நாம் முன்னதாகவே பார்த்தோம். ஜெகன்மூர்த்தியின் காதல் விவகாரத்தில் சிறுவனை கடத்தியதாக ஜெகன்மூர்த்தி மீது அதிரடி குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கிறது. ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய நேற்று அவரது வீட்டின் முன் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் பூவை இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுதாகரன் தரும் உடனடி விரிவான தகவல்களை கேட்கலாம். சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தொடர்பான விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக இன்னும் 30 நிமிடத்தில் அவரது ஜாமீன் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. உங்கள் தகவல்களை தரலாம் சுதாகர், உங்களுக்கான நேரம். மோகன்ராஜ், சேரம்பாக்கம் அடுத்த கலாம்பாக்கத்தை சேர்ந்த இளைஞர் தனுஷ் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி இருக்கிறது. இதனை அடுத்து இவர்கள் இருவரும் வீட்டிற்கு தெரியாமல் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து கொண்டதாக தெரிகிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய இவர்கள் 2 பேரும் தலைமறைவாகி இருக்கிறார்கள். காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் கலாம்பாக்கத்திற்கு வந்த கும்பல் ஒன்று வீடு புகுந்து மிரட்டல் விடுத்ததோடு தனுஷின் தம்பியை சிறுவனை அந்த கும்பல் அடித்து போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாகனத்தில் கடத்திய சென்ற புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த வாகனம் குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் பெண்ணின் தந்தை வனராஜா, மணிகண்டன், கணேசன், சரத்குமார், ஓய்வு பெற்ற முன்னாள் எஸ்ஐ மகேஸ்வரி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் பெண் வீட்டாருக்கு ஆதரவாக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி கூலிப்படையினரை வைத்து சிறுவனை கடத்தியதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பூந்தமல்லி அடுத்த ஆண்டர்சன் பேட்டை பகுதியில் உள்ள புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியின் வீட்டிற்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அவரை கைது செய்ய வீட்டிற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்படுத்தியது. மேலும் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போவதாக காட்டு தீ போல் பரவிய தகவலை அடுத்து 2000க்கும் மேற்பட்ட புரட்சி பாரத கட்சி சேர்ந்த தொண்டர்களும் அந்த பகுதியில் குவிந்ததால் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. மேலும் புரட்சி பாரத கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் கூடியதால் அவரை கைது செய்து அழைத்து செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலாக காவல்துறையினர் புரட்சி பாரத கட்சி நிர்வாகிகளுடன் மற்றும் தொண்டர்களுடன் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் தொடர்ந்து பாதுகாப்பாக போடப்பட்டுள்ள அனைத்து போலீசாரையும் வெளியேற்றினால் விசாரணை அதிகாரி உள்ளிட்ட 3 பேரை மட்டுமே அனுமதிப்பதாக கூறி புரட்சி பாரத கட்சி முக்கிய நிர்வாகிகள் ஜெகன்மூர்த்தியின் வீட்டின் முன்பாக நின்று கொண்டு யாரையும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் விசாரணை சமன் உள்ளிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் புரட்சி பாரத கட்சி தலைவரும் கேவிக்குப்ப தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய காவல்துறை முனைப்பு காட்டுவதாக நிர்வாகிகளும் தொண்டர்களும் குற்றம் சாட்டி திருவள்ளூரில் இருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய சாலையில் கோஷங்கள் எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் நேற்றைய தினம் அந்த சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எந்தவித விசாரணைக்கும் போலீசாரை தொடர்ந்து அனுமதிக்காததால அதிவிரைவு படையினர் போலீசாரை வரவைக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இதனைத் தொடர்ந்து ஆவடி காவல் கூடுதல் ஆணையர் பவானீஸ்வரி தலைமையில் துணை ஆணையர், உதவி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் பேச்சுவார்த்தையில் நடத்தினாலும் கூட அவரை வீட்டுக்குள் அனுமதிக்காமல் தொடர்ந்து இந்த தொண்டர்கள் தடுத்து நீட்டியதால் அந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இதையடுத்து ஜெகன்மூர்த்தி வீட்டிற்குள் 3 காவல் அதிகாரிகள் உள்ளே நுழைந்து அவர் தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் வீட்டில் அவர் இல்லாததால காவல்துறையினர் திரும்பி சென்றிருக்கிறார்கள். இதனால அந்த 5 மணி நேரமாக பதட்டமாக காணப்பட்ட அந்த பகுதி பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. தற்போது சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையீடு செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க தலைமை நீதிபதி அனுமதி வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவிற்கு தற்போது விசாரணை நடைபெற இருக்கிறது. மோகன்ராஜ். சுதாகர், உங்களின் பரபரப்பான தகவல்களுக்கு நன்றி சுதாகர்.